ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓமம் தண்ணி வர்சஸ் வெந்தய தண்ணி எடை இழப்புக்கு காலையில் குடிக்க வேண்டிய சிறந்த பானம் எது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க காலையில் ஓமம் தண்ணி அப்படி இல்லைன்னா வெந்தய தண்ணி இது ரெண்டில் எதை தேர்வு செய்யணும், ஏன் இதை தேர்வு செய்யணும், அதோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாரம்பரிய இந்திய மசாலாக்களோட நன்மை பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுல அது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மள பலருக்கும் தெரியாது. ஓமம் வெந்தயம் இது ரெண்டுமே முக்கியமான மசாலா பொருட்களில் சுவை கொண்டதுக்கு அப்பாற்பட்டு செரிமானத்தையும் வளர்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்தும் திறனுக்காக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனால் இதில் எந்த விதை உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பொருட்களோட தனித்தன்மையும் அதில் எது முக்கியமானது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, எடை இழப்புக்கான ஓமம் தண்ணி தான். ஓமம் விதைகள் இருக்குல்ல, இது செரிமான நன்மைகளுக்காக இந்திய வீடுகளில் ரொம்ப காலமாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓம விதைகளை ஊற வச்சோ கொதிக்க வச்சோ செய்கிற ஓமம் தண்ணி வளர்சிதை மாற்றத்தையும் செரிமானத்தையும் ஊக்குவிக்குது. இந்த ஓம வாட்டரில் இருக்கக்கூடிய தைமோல் அப்படிங்கிற இயற்கை வேதிப்பொருள் இருக்குல்ல, அது இறப்பையோட வேலையை நல்லா செய்கிறதுக்கு தூண்டுது. உணவு எளிதாக உடைஞ்சு வீக்கம், அமிலத்தன்மை, வாயு தொந்தரவுகள் இதெல்லாம் குறைக்குது. காலையில் வெறும் வயிற்றுல ஓமம் தண்ணியை குடிக்கிறது உடலோட கொழுப்பு எரிக்கப்படுவதை துரிதப்படுத்தி படிப்படியாக உடல் எடையை குறைக்க உதவுது. செகண்ட் பார்க்க போகிறது என்னன்னா, எடை இழப்பில் வெந்தய தண்ணீரோட பங்கு தான். வெந்தய விதைகள் நார்ச்சத்து, முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்ல நிறையவே தன்னுள்ள வச்சிருக்கு. இதை ஊற வச்சு குடிக்கிறப்ப வெந்தய நீர் இருக்குல்ல, இது பசியை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு உதவியாக அமையும். இந்த வெந்தய தண்ணியில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது வயிறு நிரம்பிய உணர்வை தர்றதுனால அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்குது. இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தக்கூடிய திறன் கூட இதுக்கு இருக்குது. பசியோட ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சி கூடுதல் கொழுப்பு சேமிப்பை தடுக்கிறதுக்கும் இந்த வெந்தய தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செரிமான ஆரோக்கியத்தையும் குடல் நலனையும் மேம்படுத்துறதுக்கு வெந்தய தண்ணீர் காலையில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ஏற்றது தான். இப்போ எதை தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஓம வாட்டர், வெந்தய தண்ணி இது ரெண்டுமே எடை இழப்பில் பயனுள்ளதாக இருந்தாலும் வெவ்வேறு திசையில் செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். செரிமான சிக்கல்கள், வீக்கம், மெதுவான வளர்சிதை மாற்றம் இருந்துச்சுன்னா ஓமம் தண்ணியை எடுத்துக்கிறது நல்லது. அதுவே பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் சர்க்கரைக்கான ஏக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வெந்தய தண்ணியை எடுத்துக்கலாம். உங்களோட உடலோட தேவைக்கு ஏற்ற மாதிரி காலையில் இந்த ரெண்டு பானங்களில் சரியான பானத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு குடிச்சிங்கன்னா உடல் எடையோட இழப்பு பயணத்தில் உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஓமம் வாட்டர் வர்சஸ் வெந்தய வாட்டர் இது ரெண்டில் எது உடல் எடை இழப்புக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய டயட்டெல்லாம் பின்பற்றாமல் இனி இந்த ரெண்டு வாட்டரில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.